இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் வடியில் 5 நிமிடங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக பேசியுள்ளார். தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். மனித வாழ்க்கையிலே, மனுஷனுடைய வாழ்க்கை பயணத்தில், கடவுளை நோக்கிய பயணத்தில் எப்பெல்லாம் மனுஷன் தவறி போகிறானோ அப்போதான் கடவுள் என்ன பண்ணுறார்? தன்னுடைய வார்த்தையை உடன் வாழும் மனிதர் வழியாக யார் தவறி போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறார் தன்னுடைய வார்த்தையை. இதான் இறை வார்த்தைன்னு சொல்கிறோம். நாம் இந்த வார்த்தையை சொல்கிறவர்கள் இறை வாக்கினர்னு சொல்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை அவர்கிட்ட பெற்று அறிவிப்பவர்கள். தாவீது யூத குலத்தில், இஸ்ரேல் குலத்தில் மாபெரும் அரசர். அவருடைய பிள்ளை தான் மெசியான்னு சொல்லுவார். அவரும் தவறி போகிறார். சாமுவேலை என்ன பண்ணுறார்? நாத்தான் என்ன பண்ணுறார்? சாமுவேல்கிட்ட அனுப்புகிறார். அனுப்புறாரு இல்லையா? அனுப்பி செய்ய தப்பு. ஒரு தவறு நடக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை அதை நெறிப்படுத்துகிறது. ஒரு தப்பு செய்யறான்னா அதை திருத்திக் கொள்ள கடவுளுடைய வார்த்தை மிகப்பெரிய ஆயுதமாக அமையுது. அப்படிதானே? மிகப்பெரிய ஆயுதம் அமையுது. அப்போ ஆண்டோடைய வார்த்தை என்பது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. மனிதன் எங்கே கடவுளுடைய பாதையிலிருந்து விலகி போறானோ உடனே அவருடைய வார்த்தை அங்கே வந்து சேரும். இப்பா நீ போகிற தப்பு, இப்படி வா, இப்படி வா, இந்த பக்கம் போ, இல்லையா? அது தப்பு, நீ போகிற பாதை தவறு, அங்கே இந்த சிக்கல்லாம் இருக்கும், நீ இந்த வழியில் பயணிச்சு போ, நல்லபடியாக வந்து சேருவியாங்கிட்ட என்று அது நம்மை நெறிப்படுத்துகிற மாபெரும் ஒரு நெறிப்படுத்துகின்ற ஆயுதம் கடவுளுடைய வார்த்தை. அதனால தெரிஞ்சுக்கணும் நாம். சரிங்களா? இந்த வார்த்தை மனிதனை கடவுளுடைய திருப்பாதத்தை கொண்டு சேர்க்கிறது தான் அதோடைய மைய நோக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தது ஆண்டோடைய வார்த்தை. சரிங்களா? அதை யோசிக்கணும், நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்ம அதை. ஆனால் அந்த வார்த்தை எப்படி தெரியுங்களா? எபிரேயர் வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது திருவசனம் 11 வாசிக்கிறோம் பாருங்களேன். மேல் தலைப்பே கடவுளுடைய வார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. எபிரேயருடைய எப்படிப்பட்ட ஒரு சொல் பாருங்க, சொல்ற பாருங்க. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. 2 பக்கமும் வெட்டக்கூடிய வாள் அது. சொல்றவரையும் மனதையும் அது என்ன பண்ணும்? குத்தும். அதை கேட்கிறவருடைய மனமும் குத்துண்டு அது நல்வழிப்படுத்தும். உதாரணத்துக்கு நான் தினமும் பதிவு போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க. அவனுடைய வார்த்தையை இந்த தினமும் யூடியூபில் பதிவு போடுறேன். நான் கடவுளுடைய வார்த்தையை பேசுகின்ற பொழுது நான் சொல்கிற வார்த்தை என்னையும் குத்தும். அகஸ்டின், நீ சொல்கிறியே, நீ வாழறியா? அப்படி நீ சொல்கிறது சரியா? சொல்ல உனக்கு தகுதி இருக்குதா என்ற வார்த்தை என்னையும் குத்தும் இல்லையா? குத்துமா குத்தாதா? நிச்சயமாக குத்தும். கேட்கிறவர்களையும் அது போய் சேரும் இல்லையா? போய் சேரும். அப்போ 2 பக்கமும் அந்த வார்த்தை செயல்படும். ஆண்டவர் என் வழியாக ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அந்த வார்த்தை எனக்கும் பொருந்தும், உனக்கும் பொருந்தும்.
2 பக்கமும் கருக்கு வாய்ந்த கூர்மையான வாளை விட மிக கூர்மையான ஆண்டவருடைய வார்த்தை. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். எசையா சொல்லுவார், வானிலிருந்து ஒரு மழை துளி பூமிக்கு வந்து சேருது. என்ன பண்ணுது? பூமியை நனைச்சி அதுக்கு விதையை புல்புடுலாம் முளைக்க வைக்காம அது திரும்ப தண்ணி மேலே போய் சேரான்னு சொல்லுவார். அதே போல் ஆண்டோடைய வார்த்தை இருக்கும். ஆண்டு வாயில் வந்த அந்த வார்த்தை பலன் தராமல் அவர் திரும்பி போகாது. கடவுளுடைய வார்த்தை அவ்வளவு சக்தி வந்து சொல்ற பாருங்க. கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது, உயிர் உள்ளது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சியையும் அவ்வாறே ஊடுருவி பாய்கிறது. உள்ளத்தில் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட ஆன்மாக்குள்ளேயே ஊடுருவி உள்ள மனசுக்குள்ள போய் அது வேலை செய்யும். எல்லா வார்த்தையும் மனசுக்குள்ள போகாது. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசணும், ஒரு விஷயம் சொல்கிறான், காதோட சரி, விட்டு போயிட்டு போக மாட்டேன். உண்மை தானே? இன்னும் கொஞ்சம் நெருக்கமான வச்சுங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு வார்த்தை சொல்லுவான், என்ன பண்ணுவான், காதுலேருந்து மூளைக்கு போகும். அப்படியா, சரி, ஓகே. கொஞ்சம் இன்னும் சில நெருங்கியவர்கள் இருப்பார்கள் இல்லையா, உறவுக்காரங்க இருப்பாங்க. மூளைக்கு போகும், நாம் அதை சிந்திப்போம், சொன்னாங்க சரிதானே என்று இன்னும் ஒரு படி மேலே அந்த வார்த்தை வேலை செய்யும். இன்னும் நெருக்கமானவர்கள், தாய் தந்தை அப்பா அப்பா சொல்லுவாங்க, எப்பா அது இப்போ அந்த வார்த்தை நம்ம மூளை மட்டும் இல்லை மனசுக்குள்ளேயும் போகும். அம்மா சொன்னாங்களே, அப்பா சொன்னாரே, நம்ம அக்கா தங்கச்சி பெரியவங்க சொன்னாங்களே, என்ன அப்போ மனசுக்குள்ளேயே போய் என்ன பண்ணும், அது தங்கி வேலை செய்யும். நான் ஆண்டோடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். ஆன்மாவையே ஊடுருவி பாய்கிறது. ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தால் இல்லையா, கடவுள் நமக்கு கொடுத்திருந்த ஆத்மாவையே போய் அது சேருது, அங்கே போய் அது வேலை செய்கிறது. அந்த வார்த்தை பார்த்தீங்களா? ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு அது போய் உள்ளே பணியாற்றுகிறது. பாருங்க பார்ப்போம். உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வையிலே மறைவாக இருப்பது கிடையாது. எல்லாம் ஓப்பன் ஆண்டவருக்கு மத்தியில். பாருங்க பார்ப்போம். நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம தப்பான பாதையில் போகிறோம், கடவுளுடைய வார்த்தை வழி நடத்துது, அந்த வழியில் நம்ம சொல்லணும். நீ கடவுளுடைய வார்த்தையை சொன்ன பிறகு நீ தப்பான பாதையில் போறீன்னா கடவுளுக்கு நம்ம கணக்கு கொடுத்தாகணும். நல்லா யோசிச்சு பார்க்குறோம். கடவுளுக்கு நம்ம கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்றால் ஆண்டோடைய வார்த்தை அந்த பணி செய்ய வந்திருக்குது. அந்த பணிக்கு நீ அதோடைய வேலைக்கு நீ தலைவனும் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஆண்டோடைய வார்த்தை நீ புறக்கணிக்கிறதுன்னு அர்த்தம். தூக்கி போட்டுற ஆண்டோடைய வார்த்தை. அது கூடாது. இதைத்தான் நாம் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையை தூக்கி போடக்கூடாது. நம்ம அதை ஒரு சில நேரத்தில் அப்படி தான் பண்ணுறோம். நம்ம கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணுறோம், தூக்கி தூர போட்டுடுறோம். இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. ஏன்னா இறை வார்த்தை 2 பக்கமும் வெட்டக்கூடிய கத்தி போன்றது. அப்போ சொல்கிற இறை வார்த்தை அறிவிக்கின்ற என்னையும் அது தாக்கும். மனசில் வச்சுக்கணும். நம்ம அது சரி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் வார்த்தை அறிவிக்கணும்னு போவாங்க. அப்போ நமக்கும் மனசை குத்துது, ஏன் சொல்லணும், தூக்கமாக வச்சுருவோம். ஏன்னா சொல்கிறவர்கள் பவுல் சொல்லுவார் இல்லையா, இறை வார்த்தை அறிவிக்கின்ற நானே தகுதியற்றவனாக மாறிடக்கூடாது. இது பவுலுடைய வார்த்தை. இது புரியுதுங்களா? கடவுள் வார்த்தை சொல்கிறேன் நானே தகுதியெல்லாம் போயிட்டுன்னா இப்போ சொல்லுவாங்க, ஊருக்கு தான் உபதேசம் தனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஊருக்கு உபதேசம் எனக்கு இல்லை. நற்செய்தியில் வரும் வாசிக்க போகிற மாதிரி நம்ம இல்லைங்க, ஊருக்கு தான் உபதேசம் எனக்கு கிடையாது, நான் எப்படி வாழ்ந்துட்டு போகலாம். இது சரியா? இன்றைய தியானம் நமக்கு இன்னைக்கு தான் நமக்கு தியானம். இன்னைக்கு முன்பு காலத்தில் இறைவாக்கினர்கள் வழியாக ஆண்டவர் திருச்சட்ட நூலை மக்களுக்கு கொடுத்தார். எப்போ இதான் என்னுடைய வார்த்தை, இந்த மாதிரி நடங்க என்று
தன் சட்டத்தை நூல் வடிவிலே மோசே கொடுத்தார் இல்லையா? மக்களே, அவனுடைய வார்த்தை வச்சுக்கங்க, இது மாதிரி நீங்கள் வாழுங்க கொடுத்தார். அவங்க வாழ்ந்தாங்களா? இல்லை. அவனுடைய ஆலயத்தில் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. கடவுளுடைய திருச்சட்ட நூல் தூக்கி வை ஓரமாக கலந்துட்டு போட்டோம், நாங்கள் பண்ணலாம் அதை வச்சு, நமக்கு அது தேவையில்லை என்று அவனுடைய வார்த்தையை ஓரங்கட்டி வச்சாங்க, தூக்கி போட்டாங்க. ஏனென்றால் என்ன அது நேர்மை நீதி இதையே சொல்லுங்குது அந்த வார்த்தை, தூக்கி ஓரம் வையாத, அந்த வார்த்தை நமக்கு தேவை கிடையாது. இவ்வாறாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் கடவுளுடைய வார்த்தை திசை திருப்பி வாழ்ந்த மன்னர்களால் இல்லையா ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆண்டோடைய வார்த்தை யோசியா என்கின்ற கடவுளுடைய வார்த்தையை கேட்டு வாழ்ந்த யோசியா மன்னன், இஸ்ரேல் அரசன், அவருடைய கையில் அந்த புஸ்தகம் கிடைக்குது. அந்த வார்த்தையை அவர் எப்படி ஆண்டோடு போய் சேர்க்கிறார்? முதல் வாசகம் தான். ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளர், அவருக்கு வழியாக அந்த புஸ்தகம் அவர் ராஜாவை போய் சேருது. அங்கே பார்க்குறாரு, அது ஆண்டோடைய திருவார்த்தை, ஆற்றல் உள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. பார்க்குறாரு, ஐயோ ஆண்டோடைய திருச்சட்டமாச்சே இது, இது தூக்கி ஓரமாக எருசலேம் கோயிலில் ஓரமாக தூக்கி போட்டு கிடக்குது. அது மாட்டும் என்ன பண்ணுறாரு, மக்களெல்லாம் கூப்பிட்றாரு, மக்களே பாருங்க கடவுளுடைய வார்த்தை கவனிங்க, ஆண்டோடைய வார்த்தை இது நடங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தை ஆண்டோடைய திருச்சட்டங்களை கடைபிடிக்க ஆண்டோட உடன்படிக்கை செய்து கொள்ள ஆண்டோட அவர் பண்ணுறாரு, அவர் யோசியா அரசர். அப்படி அந்த திருச்சட்ட நூலை மக்களுக்கெல்லாம் சொல்லி அந்த திருச்சட்டத்தின்படி மக்கள் வாழ மக்கள் எல்லோரையும் பண்ணிக்கிறார், தானும் அதற்கு உட்படுகிறார். முதல் வாசிக்கிறேன் நான். ஆண்டோடைய வார்த்தை மனுஷன் வார்த்தை நெறிப்படுத்தும், மனுஷனுடைய வார்த்தையை அது சீராக்கும். சரிங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்ற வார்த்தை பாருங்க, நட்சத்திர வாசத்தை நம்ம கவனிக்கணும். நீங்கள் அதாவது போலி இறைவாக்கினர்களை பற்றின அற்புதமான ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான் ஏசப்பா சொல்றது. வாசிக்கலாமா? பாருங்க. போலி இறைவாக்கினர்களை அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். இயேசு நம்ம தன் சீடர்களை நோக்கி கூறியது, ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர். வார்த்தை பார்த்தீங்க, இயேசு சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்ககிட்ட வராங்க. அவங்க யாருங்க? உங்களை கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். என்னுடைய வார்த்தையை பாருங்க. நான் சமீபத்தில் நிறைய பேர்கிட்ட கலந்துடால் செய்வேன், போயிட்டு பேசுவேன் கொள்வேன். அன்பியத்துலாம் போகிறோம் இல்லைங்களா, போய் நாங்கள் பேசுவோம், அது மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும், போய் பேசுவோம் கொள்வோம். அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க என்கிட்ட, நாங்கள் ஒரு சபை, அவங்க கத்தோலிக்க சகோதரி, அவங்க மாறி ஒரு சபைக்கு போனாங்க. அவங்க அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சபையில் தசம பாகமாம அவங்களோட சம்பாத்தியத்தில் 10ல் 1 பங்கு கோயிலுக்கு காணிக்கையாக, கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கணுமா. அதாவது இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார், வாங்கி சாப்பிடுவார், கோயிலுக்கு காரியங்களை செய்வார். சிலரோட இன்னும் தெரியாது, அவர் ஓனாயோ நல்ல மனிதரோ இல்லை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை நமக்கு தெரியாது. அதனால் அந்த மாதிரி முறையும் அந்த சபையில் இந்த சகோதரிக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சம்பளம் பத்தலை, வீட்டில் ஏதோ பணத்தை காசு கொடுக்கல பொழுது கோயிலும் திட்டுறாரு. அவர் கடவுளுக்கு காணி கூட்டல் நீ சாத்தம் அப்படி இப்படின்னு. இந்த சகோதரி அன்பத்தில் கலந்து கூட என்கிட்ட மன வருத்தோடு சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் திட்டுறாங்க சாமி பிரதரங்களை, கடுமையாக திட்டுறாங்கன்னா காசு கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு. அவர்கள் உங்களிடம் வராங்க, அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். நெசோடைய வார்த்தையை பாருங்க பாப்பா. ஏன்னா அது நல்ல மரம் கிடையாது, முச்செடி. அந்த முச்செடிக்கிட்ட நல்ல பழத்தை எதிர்பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது.
ஒரு விஷ செடிகிட்ட போயிட்டு நம்ம நல்ல அற்புதமான திராட்சை பழத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. கெட்ட மரம் கெட்ட விஷயத்தை தான் கொடுக்கும். நல்ல மரம் நல்லதான் கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல பழத்தை கொடுக்காது. நல்ல மரம் கெட்ட பழங்களை கொடுக்காது. எசப்படி வார்த்தை இது என்றால் அவங்க நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீ யாரு கண்டுபிடிச்சிக்கலாம். நீ அவருடைய வார்த்தையை உண்மையை அறிவிக்கிற இறைவாக்கினா, இல்லை காசு பணத்துக்காக உன் சுயநலத்துக்காக வாழ்கின்ற நீ கெட்ட மரமா கண்டுபிடிச்சிக்கலாம். நீ யோசி அரசனை பாருங்க, நல்ல மரம். நல்ல மரம் இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அவனுடைய வார்த்தை திருக்கோளில் கண்டெடுக்கப்பட அவர்கிட்ட ஒப்படைக்கப்படுது. அவர் நல்ல மரமாக இருந்து அந்த வார்த்தையெல்லாம் மக்களை போய் சேர்க்கிறார். அவனுடைய வார்த்தை வாழுங்க மக்களை தூண்டுறாரு. நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்குது. இந்த மாதிரி கெட்ட மரங்களும் உண்டு. தான் வாழணும், தான் எப்படி இருக்கணும், இதுதான் அவங்களோட சிந்தனையாக இருக்கும். மேசம் சொன்னார் இல்லையா, நல்ல அந்த கெட்ட மரங்கள் அவரோட செயல்பாட வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதைத்தான் ஆதி திருச்சபையிலே தூய பவுல் சொன்னார். வாசிக்கிற பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-5 அப்படி வாசிக்கிறேன் பாருங்க. 2 வாசிக்கிறேன் பாருங்களேன். தீமோத்தேயுவுக்கு, அதாவது பவுல் தன்னுடைய சீடர் பிள்ளைக்கு, தீமோத்தேயு செல்ல பிள்ளை பவுலுக்கு இல்லைங்களா, அவருக்கு இந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை நீ செய்வதிலே கருத்தாயிரு. திருமாசிகம் பாருங்க. இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்ன பண்ணு, இந்த வார்த்தை ஆண்ட வார்த்தை அறிவிப்பதிலே கருத்தாயிரு. கண்டித்து பேசு. அவனுடைய வார்த்தை கண்டித்து பேசும், மற்றவங்களுக்கு ஜாலரா போடாது. புரியுதுங்களா? மற்றவருக்காக வளைந்து கொடுக்காது. அவனுடைய வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். பவுல் எவ்வளோ ஒரு ஒரு ஆழமா சொல்றாரு பாருங்க. கண்டித்து பேசு. கண்டித்து பேசும். நாத்தான் தாவீதுகிட்ட போனாரு, தாவீது நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது தப்புயா, இன்னொருத்தர் மனைவி கிட்ட தவறாக இருக்கிற, நீ கடவுள் பாடல் தப்பு சொல்கிறாரா இல்லையா? ஜாரா போடலையே. யோசிச்சு பாருங்க. அப்போது ஆண்டோட வேலை கண்டித்து பேசும். ஆகாபு ஈசபெல் ஆண்டோட வார்த்தையை வச்சு அவங்க ரத்தத்தை நாய் நக்கும் பாருங்க. ஆண்டோட வார்த்தையை ஆகாபை சந்தித்தான். புரியுதுங்களா? திருமுழுக்கு யோவான் பாருங்க, ஏரோதுகிட்ட போனார். ஏரோது நீ பண்ணுற தப்பு, தன் மனைவியை வச்சிருக்கிற, நீ தப்பு அது சொன்னாரா இல்லையா? கண்டித்து பேசும் அவனுடைய வார்த்தை. யாருக்காகவும் வளைஞ்சு கொடுத்து நெளிஞ்சு போகாது. அவனுடைய வார்த்தை நேரானது, நேர்மை கொண்டது. சொல்ற பாருங்க, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு. எல்லாம் அந்த வார்த்தை செய்யும் பாருங்க. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு ஆண்ட வார்த்தை கற்றுக்கொடு. என்ன ஒரு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க பவுலுடைய வார்த்தை. கண்டித்து பேசு, திருத்து, நல்லா அறிவுரை சொல்லு, பொறுமையோடு நீ என்ன பண்ண இதில் கற்றுக்கொடு. இதை கற்றுக் கொடுக்குற அவனுடைய வார்த்தை நல்ல பொறுமையாக சொல்லு, நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு காலம் வரும், இப்போ சொல்ல பாருங்க, ஒரு காலம் வரும், நம்ம வாழ காலம் தான் அது. பவுலுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்குது. பவுல் வழியாக ஏசப்பாப்பே சொல்லியிருக்கார் நமக்கு. ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமது வாழ்க்கையை நெறிப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்கும். கெட்ட பாதை நல்ல பாதையை கொண்டு போவோம், கெட்ட பாதையிலிருந்து மாற்றி நம்ம நல்ல வழிக்கு நடத்தும். ஆனால் இந்த நலம் தரும் போதனையை தாங்க மாட்டாங்க. என்ன சொல்லுங்க இவரே. இன்னொன்று என்னுடைய நண்பர் ஒருத்தன் சொல்லுவான், இந்த உலகத்திலேயே ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்காது தெரியுமா, அட்வைஸ்ன்னு சொல்லுவான். அந்த நண்பருடைய பேர் கூட என் கூட ஆசிரியர் பயிற்சி படித்த ஒரு நண்பர். அவர் பேரையும் சொல்ல நல்ல வார்த்தை பேசுறது. அவர் முத்துக்குமாரன், அவர் பேர் முத்துக்குமாரன், அவர் பேர் சொல்லுவார். ஆஸ்டின், இந்த உலகத்திலேயே ரொம்ப மக்களுக்கு பிடிக்காத தெரியுமா, அட்வைஸ் பண்ணுறது. நல்லதை சொன்னால் பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது. சொல்ல பாருங்க,
ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள், கேட்க மாட்டாங்க, அவனோட தூக்கி போட்டுருவாங்க. இன்னொரு வார்த்தை, இந்த வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய், காதுல, அதாவது சொல்ல செவித்தினவுனா, தினவு என்றால் திமிர்னு அர்த்தம். திமிர் கொண்டு திரியுது இல்லையா? நான் ஃபுல்லு, நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, எனக்கு அத்தனையும் தெரியும், அப்படியே சும்மா மெத்த முடிஞ்சு போய் கிடக்கிறது தான் செவி தினவுன்னு சொன்னாங்க. இந்த பைபிளுக்கு பாருங்க, வாசிச்சு பாருங்க பார்ப்போம். நீங்கள் 2 தீமோத்தேயு 4:3-5. செவி தினவு கொண்டவர்களாக இருப்பாங்க, ஒரு காலம் வரும் இருப்பாங்க. காது அப்படியே அவங்களுக்கு இந்த வார்த்தை சேராது, காது ஃபுல்லாக அரைச்சிட்டு இருக்கும் அவங்களுக்கு. காது திமிர் கொண்டு தெரியுமா, காது திமிரோடு இருக்குமா காது. வார்த்தையை பாருங்க பார்ப்போம். செவி தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப போதகர்களை திரட்டி கொள்வார்கள். தங்களுக்கு யாரு என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு இன்பம் தர மாதிரி யாரு சொல்றாங்களோ அங்கதான் நான் போவேன். நான் சொல்ல புரியுதுங்களா? அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பிறகு எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை உலகம் சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி சொல்லிருக்கு, பைபிள் சொல்லியிருக்காரு பாருங்க பார்ப்போம். திரும்ப படிக்கிறோம் பாருங்க. தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை என்ன பண்ணுவாங்களா, அவங்க தேடிக்கொள்வார்களாம். தேடிக்கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். கேட்டீங்களா? இங்க பாருங்க, வாசகம் பாருங்க பார்ப்போம். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். இப்படிலாம் போவாங்க தீமோத்தேயு. நீ என்ன பண்ணு, நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு, துன்பத்தை ஏற்றுக்கொள். ஒரு அச்செய்தி பணியாளருக்கு இறைவா கஷ்டம் வந்தே தீரும், கஷ்டம் வந்தே தீரும். இது உண்மை. சரிங்களா? சொல்றாரு பாருங்க, துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாக செய். உன் திருத்தொண்டை முழுமையாக செய். பவுலடிகளார் அன்று சொன்ன வார்த்தை இன்னைக்கு நடக்குதா இல்லையா நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். நாம் செவி தினவு கொண்டவர்களாய் எத்தனை பேர் சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு யாரும் புத்திமை சொல்ல தேவை கிடையாது, எனக்கெல்லாம் காது நிறைய ஃபுல்லாக இருக்குது. தங்களுக்காக தங்களை மகிழ்ச்சிப்படுத்த, தங்களுக்கு சாதகமான விஷயங்களை சொல்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் என்னுடைய போதகர், அவங்க தேடி போகிறோம். சரிங்களா? திருப்பாடல் பார்க்கணும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை காட்டும் வழிகளை எமக்கு கற்றுத்தாரும். திருப்பாடல் ஆசிரியர் அற்புதமாக சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு 119 திருப்பாடல்களையே மிகப்பெரிய திருப்பாடலை தான் 119. அதில் இன்னைக்கு பல்லவியை தான். சரிங்களா? ஆண்டவரே, உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வு தாரும். அந்த வார்த்தையை பாருங்க, அந்த மெய் உணர்வு தான் ஆண்டோடைய வார்த்தையை ஆன்மா சொன்ன இல்லையா, ஆண்டோடைய வார்த்தை ஆன்மாக்குள்ள பாயிருது. அந்த ஆன்மா, அந்த உள் உணர்வை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்ப நீ கொடுங்க, நான் அதை முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். இன்னைக்கு ஜெபம் தான் இன்னைக்கு. என்றால் போல் இறைவாக்கினர்கள் இன்னைக்கு பெருத்து போய் கிடக்கிறாங்க. எச்சரிக்கை. இன்றைக்கு தாயாம் திருச்சமக்கு எச்சரிக்கை பண்ணுது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நான் ஒரு கிராமத்துக்கு போனேன். நான் வேதியில் படிக்கும்பொழுது ஒரு சிலங்களுக்கு திருப்பலி நடைபெறாத வாய்ப்பில்லாத இடங்களுக்கு இங்கே வேதிரிகள் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் சண்டே சர்வீஸ்க்கு நாங்கள் போவோம். நாங்கள் திருப்பலி பூசை இருக்கா, நாங்கள் போய்ட்டு ப்ரேயர் நடத்திட்டு வருவோம். நான் சண்டே ப்ரேயர் போவோம் நாங்கள். அப்போது திடீர்னு பஸ் ஸ்டாப்பில் ஒரு சின்ன கொட்டா ஒன்று இருந்துச்சு, சின்ன கொட்டா. அதில் ஒரு போர்டு, திடீர்னு ஒரு சபை அங்கே உருவாச்சு. என்ன சபை தெரியுங்களா? அற்புதமான ஒரு பேர் கூட சபை. அது இந்த சபைக்கு பேர் தேவ ஆட்டுக்குட்டி சபைன்னு ஒரு சபை.
அந்த அந்த கிராமத்துக்கு நாங்கள் ஒரு வருஷமாக நாங்கள் ப்ரேயர் போயிட்டுருப்போம். திடீர்னு ஒரு ஒரு சபை வந்துச்சு, தேவ ஆட்டுக்குட்டி சபை. நாங்கள் போயிட்டு ஈவினிங் போய்ட்டு ஜாமாலாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை நாங்கள் போயிடுவோம். நாங்கள் இப்போ ஜாமாலாம் முடிச்சுட்டு நாங்கள் நைட்டில் தூங்குவோம். காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் முடிச்சுட்டு வருவோம். நாங்கள் இதுதான் எங்களுக்கு எங்கள் வேலை. நைட்டு திடீர்னு 4 மணி 5 மணிக்கு மோள சத்தம் கேட்கும், டண்டனக்கான்னு. அந்த சகோதரர் என்ன பண்ணுவார், மோளாட்சி மான் நைட்டு ஃபுல்லாக பாட்டு பாடு, விடி பாட்டு பாடுவார். அவர் மிச்சம் தூங்கணுயா. அந்த சபை பேர் தேவ ஆட்டுக்குட்டி. திடீர்னு சபைகள். இவர்கள் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. என் சபைக்கு நம்ம ஆயர், பேராயர் அப்படின்ட்டு. எத்தனை போலி இறைவாக்கினர்கள். சபையை தொடங்குங்க. நீங்கள் உண்மையான பணி செய்தால் ஆண்டவர் அதற்குரிய பலனை கொடுப்பார். ஆனால் நாம் பார்க்கிறவர்கள் நாமளே வச்சுக்கோமே, நாமளே அவனுடைய வார்த்தை சொல்கிறோம். நாம் நல்ல கனிதரும் மரமா, கெட்ட கனிதரும் மரமா? நாம் உண்மையான ஆடுகளா, இல்லை நம்ம பார்க்குறவங்களும் உண்மையான ஆடுகள் தானா, உண்மையான போதவர்கள் தானா, இல்லை ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருகின்ற ஓநாய்களா? நான் ஏசப் சொல்கிறாரு. நாமெல்லாம் முச்செடிகளா, திராட்சை பழங்களை தரும் திராட்சை கொடிகளா? நாம் பார்க்குற போதவர்கள் எப்படிப்பட்டவங்க? அடையாளம் கண்டுகொள்வோம். ஏன்னா அப்படி தான் இருக்குது, இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. பவுல் சொன்னது போல் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு சாதகமான போதகரை நோக்கி அவங்க பயணம் பண்ணுறாங்க. எனக்கு யார் ஃபேவராக சொல்லுவா, நாங்கள் தான் போவேன். இவர் என்ன நேரிய வழியில் போ, அங்கே போ, இப்படி வாடு, இந்த மாதிரி என்ன தேவையில்லை எனக்கு. எனக்கு சப்போர்ட்டாக யார் பேசுகிற அவங்க தான் நான் போவேன். தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்றபடி போதகர்களை தேர்ந்தெடுத்து கொள்கிறாங்களா அவங்க. இவ்வாறாக இந்த சமுதாயத்திலே போலி இறைவாக்கினர் கூட சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. நாம் ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம், ஆண்டவரே நாங்கள் எங்கே போகிறது ஆண்டவர், யார் உண்மையான இறைவாக்கினர்? இன்னைக்கு அதான் ஜெபம் என்ன இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே விதிமுறைகள் காட்டும் வழி எனக்கு கற்றுக் கொடுங்க. திருச்சட்டப்படி நடக்கிற மெய் உணர்வை எனக்கு அந்த ஆன்ம உணர்வை கொடுங்க. அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் முழு உள்ளத்தோடு உங்களுடைய வார்த்தையை கடைபிடிப்பேன் என்று எனக்கு திருப்பாடல். இன்னைக்கு இதுதான் ஜெபம். அவர்கிட்ட வேண்டுவோம், ஆண்டவரே நல்ல போதகர்களுக்கு அடையாளம் காட்டுங்க, நல்ல உண்மையான இறைவாக்கங்க அடையாளம் காட்டுங்க என்று சொல்லி அவனுடைய பாத்திரை அமருவோம். நிச்சயமாக நல்ல போதகர்களை, நல்ல இறைவாக்கினர்களை கடவுள் நமக்கு கொடுப்பார். ஏசப்பாடு வார்த்தை பாருங்கள். ஏசப்பா சொன்னார் இல்லையா, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எவ்வளோ அறுவடை இருக்குது, வேலையாட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அறுவடையின் உரிமையாளர்கிட்ட வேண்டுங்க, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, வேலையாட்களை அமுச்சு வைங்க என்று. அப்போ நம் கடவுள் நமக்கு நல்ல போதகர்களை, நல்ல இறைவாக்கினர்களை நமக்கு தர ஆண்டவரில் ஜெபிப்போம். நிச்சயமாக அவர்கள் வழியாக நம்மை கடவுள் நல்வழிப்படுத்துவார். நன்றி. சந்திப்போம்.